ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து கிட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறது இதெல்லாம் தான், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக கிட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் Explorer. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து ஒரு சோர்ஸ் கோடு ஃபைல் இருக்குது. லெட்ஸ் சே இது வந்து main.jsன்னு வச்சுக்கலாம். ஓகே, main.js. இப்போ இன்னொரு ஃபைல் இருக்குது, மேபி app.css, some files. ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அது சிங்கிள் டேயில் முடியாது. எவ்ரி ப்ராஜெக்ட் எவ்ரி ஃபீச்சர் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த 2 வீக்ஸ் டைம்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். எய்தர் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அது பிடிக்கலன்னு மாற்றி எழுதலாம், இல்லைன்னா இன்றைக்கி ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு அப்ரோச் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணுற சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் கிட். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டினியூஸாக ட்ராக் பண்ணும் அப்படின்னா, லெட்ஸே நான் இன்றைக்கி இந்த 2 ஃபைல்ஸையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, main.jsல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், app.cssல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, எண்ட் ஆஃப் த டேயில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிட்டில் கமிட் அப்படின்னு ஒன்று பண்ணுவேன். கமிட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை வச்சு நான் கமிட் பண்ணேன் அப்படின்னா கிட் என்ன பண்ணும், அது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஓகே, லெட்ஸே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து கிட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பட் இப்போதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அசம்ஷன் இருக்குதுன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் கிட் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு கமிட் பண்ண போகிறேன். கமிட் பண்ணால் என்ன பண்ணுன்னா, இந்த 2 ஃபைல்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 2 ஃபைல்ஸையும் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த ட்ரீயில் ஒரு நோடு ஒன்று க்ரியேட் பண்ணும் கிட். ஓகே, இந்த ஸ்டார்டிங் நோடு வந்து இந்த நோடு கூட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த நோடில் வந்து இந்த 2 ஃபைலும் லிங்க் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ட்ரீ மாதிரி இந்த மாதிரி அது வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஒவ்வொரு பர்டிகுலர் நோட்லேயும் அந்த டைமில் அந்த ஃபைல் வந்து எந்த வெர்ஷனில் இருந்தது, என்ன கண்டென்ட் இருந்தது, அதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கமிட் பண்ணிவிட்டேன். ஓகே, நாளைக்கு வரேன். நாளைக்கு வந்துட்டு இதே ஃபைல்ஸ் 2லேயும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன், அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சேம் வே இதை நான் மறுநாள் இதை கொஞ்சம் எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, எடிட் பண்ணிவிட்டு அதையும் நான் என்ன பண்ணுறேன், மறுநாள் திரும்ப கமிட் பண்ணுறேன். ஓகே, கமிட் பண்ணும்போது என்ன பண்ணும், கிட்டு திரும்ப ஒரு என்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணும். ஓகே, என்ட்ரி க்ரியேட் பண்ணி இந்த நோடையும் லிங்க் பண்ணிவிடும். ஓகே, பண்ணிவிட்டு சேம் வே இந்த நோட்லேருந்து இங்கே இந்த 2 ஃபைல்ஸுக்கும் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, நான் டெய்லி ஒர்க் பண்ணுறேன். டெய்லி ஒர்க் பண்ண ஒன்று எனக்கு கமிட் ஆகுது. கமிட் ஆகும்போது அந்த கமிட் பண்ணும்போது அந்த ஃபைல் என்ன வெர்ஷனில் இருந்ததோ அதை வந்து ஒரு காப்பி எடுத்துடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் டே. ஓகே, நெக்ஸ்ட் டே வர்றேன். லெட்ஸே இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் கூட நான் இன்னொரு ஃபைலை ஆட் பண்ணுறேன், மேபி ஒரு ஜேஎஸ் ஃபைல் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை ஒரு HTML ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், app.html ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நான் கமிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னொரு கமிட் அதே மாதிரி கமிட் ட்ரீயில் ஒரு க்ரியேட் ஆகும், இந்த நோட் இங்கே லிங்க் ஆகும். ஓகே, தென் இந்த 3 ஃபைல்ஸுக்குமே இந்த கமிட்லேருந்து ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே,
ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, லெட்ஸ் சே இன்றைக்கி நான் இந்த கமிட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே. திடீர்னு எனக்கு வந்து நேற்று நம்ம என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த வெர்ஷன்லேருந்து எனக்கு அந்த வெர்ஷனை செக் பண்ணணும். இல்லைனா அந்த வெர்ஷனை நான் வந்து வெரிஃபை பண்ணணும், கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ இருந்ததுன்னா, கிட்டில் என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக இங்கே வந்து கிட்டில் வந்து எல்லா இந்த கமிட் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஓகே. அது வந்து யூயூஐடின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூனிவர்சல் யூனிக் ஐடி. ஓகே. ஸோ இது வந்து க்ரியேட் பண்ணுறது இந்த ஃபைலோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஹேஷிங் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு அது இந்த ஹேஷிங் அல்காரிதம்ஸ் கூட வரும், ஹவ் இந்த ஐடி ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஐடி ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு ஹேஷிங் பண்ணி. ஸோ இது வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஈவன் சிங்கிள் லெட்டர் ஏதாவது ஒரு ஃபைலில் சேஞ்ச் ஆனால் கூட இந்த யூனிக் ஐடி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கமிட்டுக்கும் இந்த யூனிக் ஐடிங்கிறது இங்கே இருக்கும். ஓகே. ஸோ யூனிக் ஐடிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஓகே. எனக்கு வந்து முன்னாடி உள்ள நேற்று உள்ள சேஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கிட்ட வந்து இந்த யூஐடியை கொடுத்து, யூனிக் ஐடியை கொடுத்து, ஓகே, செக் அவுட் அப்படின்னு ஒரு கமிட் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, கிட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஓகே. ஸோ கரண்ட்டாக வந்து மேபி கரண்ட்டாக இருக்கிறது வந்து இந்த பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே. கரண்ட்டாக இருக்கிறது இந்த பாயிண்ட் கரண்ட். ஓகே. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த யூஐடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கரண்ட்டாக இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து அப்படியே ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஓகே. மூவ் ஆகி புதுசாகவே போட்டுடலான்னு நினைக்கிறேன். டெலிட். ஓகே. இது வந்து நாங்கள் மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ உங்களோட ஒர்க் டைரக்டரி, அதாவது உங்களோட கரண்ட் சோர்ஸ் கோடில் என்ன ஆகும்னா, இந்த 3 ஃபைலை காட்டாமல் இந்த 2 ஃபைலை காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ட்ரீயில் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே. இன்றைக்கி நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நாளைக்கு இங்கே ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஆக்சிடெண்டலாக ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஒரு குரூப்பில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தரோட சேஞ்சை இன்னொருத்தர் ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வராது. ஓகே. ஸோ ஈவன் தோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்டலாக யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்மளோட சேஞ்சஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டில் இந்த ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு பேக்கில் போயிட்டு அந்த டெவலப்பர் என்ன கோடு வச்சுருந்தாரோ அதை நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியாக நம்ம கோடோட வெர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கிட் யூஸ் பண்ணுறோம். ஓகே.